Hello friends, in the tutorial series la JavaScript ES6 complete cover பண்ண போறோம். React கத்துக்கணும்னாலும் சரி இல்ல Node கத்துக்கணும்னாலும் சரி அதுக்கு முன்னாடி JavaScript ES6 learn பண்ணிருக்கணும். ஏனா அத தான் வந்து React Nodeல உள்ள யூஸ் பண்ண போறோம். சோ இந்த JavaScript எங்க ஸ்டார்ட் ஆச்சு, இனிஷியலா எப்படி யூஸ் பண்ணாங்க, அப்புறம் எப்படி எவால்வ் ஆகி இப்போ Node and Reactல யூஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்குங்கறத கம்ப்ளீட்டா ஒரு பேசிக் வாக் த்ரூவா பார்க்க போறோம். 1995ல இந்த JavaScript கிரியேட் பண்ணிருக்காங்க. இனிஷியலா எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா client side validation, அதாவது ஒரு browserல user enter பண்ற values, user enter பண்ற fieldsல enter பண்ற values வந்து validஆன டேட்டாவா இல்லையா அப்படிங்கறத client side வெரிஃபை பண்ணி கரெக்ட்டா இருந்தா மட்டும் சர்வருக்கு அனுப்புற ஒரு processக்கு தான் JavaScript இனிஷியலா யூஸ் பண்ணாங்க. சோ client side validation என்ன? என்கிட்ட ஒரு email text box இருக்கு. அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு text box அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வச்சிருக்கேன். அப்புறம் அந்த text boxல ஒரு email enter பண்ணிட்டு நான் சப்மிட் கொடுக்கணும். இதுல இமேஜின் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கிறேன் ABC. நான் என்ன டெக்ஸ்ட் கொடுக்கறேனோ அந்த டெக்ஸ்ட் வந்து சர்வருக்கு அனுப்பப்பட்டு சர்வர் வந்து எனக்கு ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதே நான் கொடுக்கிற பேர்ல அப்படினு வெச்சுக்கங்க. இப்போ ABC ன்னு அனுப்பிச்சனா சர்வர் என்ன சொல்லும்? ABC அப்படினு ஒரு இமெயில் வைக்க முடியாது அப்படினு சொல்லி எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஓகே. சோ இந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு சர்வர் சைக்கிள் வேஸ்ட் ஆகுது. இந்த செக்கிங்கை வந்து சர்வருக்கு போயிட்டு அந்த சர்வர் செக் பண்ணி கொடுக்கிறதுக்கு பதிலா இந்த வேலிடேஷனை வந்து கிளையன்ட் சைடே வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? அதுதான் JavaScript. ஸோ நம்மக்கிட்ட ஒரு ப்ரௌசர் இருக்குது. அகைன் அதில் ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் இமெயில் ஐடி டைப் பண்ணணும். இந்த இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்மக்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் ப்ரௌசரில், கிளையன்ட் சைட் ப்ரௌசர்லேயே. அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸோ இந்த டேட்டா கரெக்டாக இருக்கான்னு பார்க்காது, கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கான்னு பார்க்கும். அதான் கிளையன்ட் சைட் வேலிடேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து இமெயிலை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ABCன்னு அனுப்பிச்சேன்னா அது வந்து இன்வேலிட்னு சொல்லிட்டு சர்வருக்கே அனுப்பாது, இங்கேயே கட் பண்ணிடும். ஆனால் abc@gmail அப்படின்னு சென்ட் பண்ணோன்னா இங்கே வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சர்வருக்கு அனுப்பும். சர்வர் தென் ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது? யூசர் வந்து இன்வேலிட் டேட்டா போட்டதுனால ஒரு சர்வர் சைக்கிள் வேஸ்ட்டாக இருந்தது, இங்கேயே வேலிடேட் பண்ணி தப்புன்னு சொல்லி இங்கேயே ஸ்டாப் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ சர்வர் சைக்கிள் சேவ் பண்ணப்பட்டுச்சு. இதுதான் கிளையன்ட் சைடு வேலிடேஷன். ஸோ கிளையன்ட் சைடு வேலிடேஷன் இந்த இமெயில் ஐடிக்கு மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கலாம். அந்த ஏஜுங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நம்பருக்கு பதிலாக நம்ம வேர்ட்ஸ் போட்டுடலாம். அந்த இடத்துல நம்பர் தான் இருக்கான்னு வேலிடேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் சினாரியோக்கும் வேலிடேஷன் வச்சு ஒரு ஃபார்மை யூசர் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கரெக்டான ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் கிளையன்ட் சைடே வேலிடேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் மட்டும் சர்வருக்கு அனுப்புகிறது தான் கிளையன்ட் சைடு வேலிடேஷன். இந்த கிளையன்ட் சைடு வேலிடேஷனுக்கு தான் JavaScript இனிஷியலாக யூஸ் பண்ணாங்க. 1997ல் ECMS Script 1 அஃபிஷியல் வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சு. ECMS Script 1ங்கிறது ஒன்றும் இல்லை, JavaScript-ஐ வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க. சின்டெக்ஸ் இப்படி தான் இருக்கணும், லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டைசேஷன் தான் ECMS Script 1. அப்புறம் 1998ல் Script 2, 1999ல் Script 3 வித் ரிவைஸ்டு ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன். நிறையா ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபீச்சர்ஸ் உள்ள ஆட் பண்ணியிருந்திருக்காங்க Script 3ல். 2000ல் JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அது ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் எப்படி இருக்கும், இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க? JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஸோ இது ஒன்றும் இல்லை, ஒரு டேட்டாவுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன். டேட்டாவை ஒரு ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அந்த ஃபார்மேட் வந்து JSON ஃபார்மேட்டாக தான். அது எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நேம், ஏஜ். இந்த டேட்டாவை நம்ம JSON ரெப்ரசன்டேஷனில் எப்படி டிஸ்பிளே பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ JSON ஆப்ஜெக்ட் வந்து கர்லி பிரேசஸில் தான் ஸ்டார்ட் ஆகும், கர்லி பிரேசஸில் தான் முடியும். இந்த JSON ஆப்ஜெக்டில் ரெண்டு இருக்கும். ஒன்று கீ, அப்புறம் வேல்யூ. டபுள் கோட்ஸில் கீ இருக்கும், கோலன், அப்புறம் டபுள் கோட்ஸில் வேல்யூ இருக்கும். ஸோ நம்மளுடைய டேட்டா படி நேம், அந்த நேம் என்னது ABC, அப்புறம் ஒரு கமா, டபுள் கோட்ஸில் ஏஜ். இது வந்து டபுள் கோட்ஸ்லேயும் இருக்கலாம், இல்லை டபுள் கோட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அது நம்பர் ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், நம்பராகவும் இருக்கலாம். இதுதான் வந்து JavaScript-உடைய ரெப்ரசன்டேஷன், ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். இந்த JSON ஆப்ஜெக்ட் எதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இது இன்னமும் சைஸையும் கம்மி பண்ணும், நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை இன்னமும் வேகப்படுத்தும். அதுக்காக இந்த JSON ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 2005ல் AJAX பாப்புலரைஸ் ஆச்சு.
அஜாக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் asynchronous JavaScript and XML. ஒரு என்டையர் வெப்பேஜில் ஒரு பார்ட் ஆஃப் அ வெப்பேஜ் மட்டும் ரீலோட் பண்ணிக்க முடியும். ரீலோட் பண்ணி புது டேட்டாவை எடுத்துகிட்டு வர முடியும், என்டையர் பேஜையும் லோட் பண்ணாமல். ஸோ அப்போ என்னென்னு யோசிச்சு பாருங்கள், ஒரு என்டையர் பேஜ் லோட் ஆகணும்னா நமக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அதில் வந்து நமக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் பேஜ் மட்டும் லோட் ஆனால் எவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ இமேஜின் பண்ணுங்கள், ஒரு பெரிய வெப்பேஜ் இருக்குது, அந்த வெப்பேஜில் ஃபஸ்ட் டைம் லோட் பண்ணும்போது எல்லா டேட்டாவும் வந்துடும். அண்ட் ஒரு சில நேரங்களில் ஒரு பார்ட் ஆஃப் அ பேஜ் மட்டும் லோட் பண்ணணும் வித் நியூ டேட்டா, மற்ற டேட்டாலாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த சினாரியோஸில் அந்த பார்ட் ஆஃப் அ பேஜ் மட்டும் லோட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் எடுக்காது, நமக்கு டேட்டாவும் அதிகம் இருக்காது, குயிக்காக லோட் ஆயிரும். அந்த டெக்னாலஜி தான் asynchronous JavaScript and XML AJAX. ஸோ 2006 jQuery ரிலீஸ் ஆச்சு. இந்த jQuery வந்து நிறைய யூசர் இன்டர்ஃபேஸ் காம்பனன்ட்ஸில் நிறைய அனிமேட்டட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. 2009 ECMS ஸ்கிரிப்ட் 5 ரிலீஸ் ஆச்சு. அதே டைமில் தான் Node.js இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ ஜாவாஸ்கிரிப்டோடைய பல அட்வான்டேஜஸில் ஒன்று வந்து குயிக்காக லோட் ஆயிரும், அவ்வளோ ஃபாஸ்ட். ஸோ அது இல்லாமல் பல அட்வான்டேஜஸ்னால ஜாவாஸ்கிரிப்டை சர்வர் சைடு யூஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிற ஒரு பல பேர்த்தோடைய யோசனையோட விளைவு தான் Node.js. ஸோ அதிலேருந்து ஜாவாஸ்கிரிப்டை சர்வர் சைடு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2015 ECMS ஸ்கிரிப்ட் 6, அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் ES6 ரிலீஸ் ஆனது 2015. அதில் வந்து நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணாங்க. லெட், கான்ஸ்ட், ஏரோ, கிளாஸஸ், மாடியூல்ஸ் அண்ட் ப்ராம்சஸ், இன்னும் நிறையா இருக்குது. இது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம இந்த என்டையர் சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைமில் தான், இதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் எண்டில் ரியாக்ட், பேக் எண்டில் நோடு, ஸோ எல்லா பக்கமும், அதாவது ஒரு ஃபுல் ஸ்டாக்னா பேக் எண்டு, மிடில் வேர், ஃப்ரண்ட் எண்ட் எல்லா இடத்துலையும் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு டெவலப்பருக்கு வந்து பேக் எண்டுக்கு ஒரு லாங்குவேஜ், ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு லாங்குவேஜ்னு கற்றுக்கிற ஒரு கஷ்டம் கிடையாது. அந்த ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிற ஒரு லாங்குவேஜை வச்சு ஒரு ஃபுல் ஸ்டாக்கையும் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ரீசன். நோட் அண்ட் ரியாக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜாவாஸ்கிரிப்ட் ஏன் படிக்கணும், ஜாவாஸ்கிரிப்ட் ES6 ஏன் படிக்கணும்னா, நோட்லேயும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ES6 தான் யூஸ் பண்ணுறோம், ரியாக்ட்லேயும் ஜாவாஸ்கிரிப்ட் ES6 தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணிவிட்டு நோட் அண்ட் ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.